வணக்கம். செப்டம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 17ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,095 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,612 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 483 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,960 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,086 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 874 கோடி ரூபாய்க்கு. செப்டம்பர் 18ஆம் தேதி இன்னைக்கு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய மீட்டிங் முடிஞ்சு டேட்டாவை வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு தெரிய வரும். பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்ப்பது குறைந்தபட்சம் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 2.25% குறைப்பாங்கன்னு. ஆனால் அதிகமாக 0.5% வரைக்கும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும்? என்டிடிவி ப்ராஃபிட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கடந்த 4 முறை யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைத்த போது 3 முறை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டிலிருந்து குளோபல் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய பணத்தை வெளியே எடுத்திருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு, அதாவது அவங்க ரேட் கட் பண்ண சில மாதங்களில் 1 அல்லது 3 மாதம் வரைக்கும் அவங்களுடைய ஃபண்ட்ஸை வெளியே எடுத்திருக்கிறாங்க. குளோபல் ஃபண்ட்ஸ்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். எலெக்ஷன் சீசன் ஆரம்பிக்குது. செப்டம்பர் 18ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்த இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்கள தொடர்ந்து ஹரியானாவில் அக்டோபர் 5ஆம் தேதியும், அதற்கு பிறகு மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். eastmytrip.com தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. ராலன்ஸ் இன்டர்நேஷனலில் 30% ஸ்டேக் வாங்குறாங்க 60 கோடி ரூபாய் முதலீட்டில். அதே போல் பீஃப்ளெட்ஜ் ஹோம் ஹெல்த் கேர் சென்டரில் 49% ஸ்டேக் வாங்குறாங்க 30 கோடி ரூபாய் முதலீட்டில். மெடிக்கல் டூரிசமில் அவங்க நுழைவதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க eastmytrip.com. டாடா எலக்ஸி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 5G அப்ளிகேஷன் லேபை திறந்திருக்கிறாங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் டிபி ஆஃப் இந்தியா லிமிடெட் கிட்ட கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 48.7 கோடி ரூபாய். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்டெர்லிங் பயோடெக் லிமிடெட்டில் 50% ஸ்டேக் வாங்குறாங்க 840 மில்லியன் ரூபாய் முதலீட்டில். டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. என்ன காரணம் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உரிமம் கிடைச்சிருக்கு. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் உற்பத்தி செய்வதற்கான உரிமம் கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கிய காரணமாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. நேற்று டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. அதானி கிரீனுக்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2,515 ரூபாய், 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க இன்வெஸ்டெக். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கும் ஈடல்வைஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இடையே ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. 385 கோடி ரூபாய் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஈடல்வைஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதற்காகத்தான் இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் இப்போ வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த ஒப்பந்தம் முடிவு பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 15,500 ரூபாய். சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 2.83 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட 759 ரூபாய். ரிலையன்ஸ் பவர் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க விதர்பா இண்டஸ்ட்ரீஸ் பவர் லிமிடெடுக்கு கேரண்டராக இருந்திருக்கிறாங்க. சில லோன் எடுக்கும்போது இவங்க தான் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இப்போ அது அனைத்துமே முழுசாக செட்டில் பண்ணியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 3,872 கோடி ரூபாய்க்கு அவங்க கேரண்டி கையெழுத்திட்டிருக்கிறாங்க. அது முழுசாக இப்போ முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ரிலையன்ஸ் பவர். ஓலா எலக்ட்ரிக் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 10% அதிகரிச்சிருக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா மற்றும் கோல்ட்மேன் சாக்ஸ் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் டார்கெட் கொடுத்துருப்பது 160 ரூபாய். பேங்க் ஆஃப் அமெரிக்கா கொடுத்துருப்பது பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 145 ரூபாய். ஆர்இசி லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. குஜராத்தில் நடைபெற்று வந்த ஆர்இ இன்வெஸ்ட்மெண்ட் 2024 அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. அதிலிருந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 1.12 லட்சம் கோடிகள் முதலீடு செய்ய போகிறாங்க அடுத்த 5 ஆண்டில்.
விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான ராதாகிருஷ்ணன் தமானி விற்பனை செய்திருக்கிறார். ஷேர்ஸை நேற்று 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹439.19. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. முதலீடு செய்கிறாங்க. எமரால்ட் ஹெவன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிரைவேட் லிமிடெட்டில் அவங்க ஸ்டேக் வாங்குறாங்க. ₹2.5 கோடி முதலீடு செய்து முன்ன வைத்திருந்தது கிட்டத்தட்ட 94%, இப்போ அதை 100% உயர்த்தி இருக்கிறாங்க. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட். இன்ஃபோசிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. யூகே நிறுவனமான மெட்ரோ பேங்க்குடன் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு ப்ராஜெக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன தொகைக்கு என்ன காலளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. ஜிபிடி இன்ஃப்ரா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ₹204 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் கிடச்சிருக்கு சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து. சீகல் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. 2 கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 2 கான்ட்ராக்டும் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில். முதல் கான்ட்ராக்டுடைய மதிப்பு ₹1299 கோடி, இரண்டாவது கான்ட்ராக்டுடைய மதிப்பு ₹1199 கோடி. நுவோகோ விஸ்தாஸ் கார்பரேஷன் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் நேற்று வாங்கியிருக்கிறாங்க. 45 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹352. கோடெக் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 45 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹352. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் அக்டோபர் 14ஆம் தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தான முடிவும் எடுக்க இருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 22. ஆஹா சோலார் டெக்னாலஜிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹18 லட்சம். இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு ₹43 கோடி. அவென்டல் லிமிடெடுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு ₹9.39 கோடி. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. ஹரியானாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு சொத்தை விற்பனை செய்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு ₹51,50,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியரிங். டாரண்ட் பவர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பம்ப்டு ஹைட்ரோ ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் இது. அதோடைய மதிப்பு என்னன்றது கம்பெனி வெளியிடலை. அதே போல் ஆர்எம்சி சுவிட்ச் கேஸ் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கும் மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி கிட்டேருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோலார் ஃபோட்டோ வால்டிக் பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ்க்கான கான்ட்ராக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்எம்சி சுவிட்ச் கியர். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆர்த்தி சர்ஃபெக்டன்ஸ் 17% ஷேர் ப்ரைஸும் 8843% வால்யூம் அதிகரிப்பு. மேல்காம் இந்தியா 15% ஷேர் ப்ரைஸும் 7630% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ டாட் 12% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 14612% வால்யூம் அதிகரிப்பு. நியோஜன் 12% ஷேர் ப்ரைஸ் 1548% வால்யூம். செஞ்சுரி பிளைபோர்ட் 10% ஷேர் ப்ரைஸும் 1469% வால்யூம் அதிகரிப்பு. இமாதிரி ஸ்பெஷாலிட்டி 8% ஷேர் ப்ரைஸ் 344% வால்யூம் அதிகரித்தது. மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 139% வால்யூம் அதிகரிப்பு. சுந்தரம் கிளேட்டன் 7% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது, 700% வால்யூம் அதிகரிப்பு. சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் 7% ஷேர் ப்ரைஸும் 107% வால்யூம் அதிகரிப்பு. நுரேகா 7% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 362% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ருச்சிரா பேப்பர்ஸ் 7% வீழ்ச்சி, 170% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்போர்ட் கிங் இந்தியா 7% வீழ்ச்சி, 1579% வால்யூம் அதிகரிப்பு. சிவா டெக்ஸியான் 6% வீழ்ச்சி, 104% அதிகரித்தது வால்யூம். ஓரியன் பிரஸ் 5% வீழ்ச்சி, 317% வால்யூம் அதிகரிப்பு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 4% விழுந்தது, 249% வால்யூம். பயோகான் 4% வீழ்ச்சி, 222% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.